கண்டிப்பா ஜெனடிக் ஸ்டடியில வந்து முதல்ல இவங்க இந்தியர்கள் இல்லன்றது உறுதியாயிடும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கலர் கோடிங் வேற மாரி வரும். நம்மலாம் ப்ரவுன் கலர், பிளாக் கலர் வந்து மெலானின் கலர் கோடிங்கு. ஸோ அத வச்சு முதல்ல இவங்க எத்னிசிட்டியே இந்தியன் கிடையாது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இங்கிலீஷ் வெஸ்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து டிஃபரன்ஷியேட் ஆயிடும். அப்ப அந்த 50 பேர் அதில ஒதுக்கிரலாம். ஏன்னா அந்த 50 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அப்புறம் ஒருத்தர் கனடியன்னு சொல்றாங்க. அப்ப அவங்களலாம் ஒதுக்கிரலாம். அந்த 50 பேர்ல யார் யாரோட பசங்கன்றது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட அம்மா, அப்பாவோ இல்ல அவங்களோட ஃபேமிலியோட சாம்பிள் இருந்தா மட்டும் தான் நம்மனால பண்ண முடியும். இல்லன்னா நம்ம வந்து இந்த ஃபேமிலிக்கு எப்படி நம்ம குடுக்குறது? ஸோ அந்த 50 டெட் பாடிஸ் நம்மளோட வேலை இந்தியன் கவர்ன்மெண்ட் வேலை என்னன்னா, அந்த 50 இறந்தவங்கள வந்துட்டு இவங்கலாம் ஃபாரினோட டிஎன்ஏன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி, அவங்களோட டெட் பாடிஸ வந்து பார்த்தீங்கன்னா, இண்டிவிஜுவலா பேக் பண்ணி அவங்களோட ஊருக்கு அனுப்புறது. நம்ம இங்க இருந்து அவங்க அம்மா, அப்பாங்கள வர வச்சுக்கிட்டு நம்ம பார்க்க வேண்டிய வேலை இல்ல. ஸோ நம்ம வேலை வந்துட்டு தீஸ் ஆர் இண்டியன்ஸ், தீஸ் ஆர் ஃபாரினர்ஸ். ஃபாரினர்ஸே எங்கனால 30 பாடி தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ம். மீதி 20 ஃபுல்லா ஸ்கேரட்டா இருக்கு. எங்களால ஒண்ணும் பண்ண முடியல. எங்க பாடி எது யாருதுன்னே தெரியல அப்படி. ஏன்னா இது ஒரு ரொம்ப இக்கட்டான ஓகே, சிச்சுவேஷன் ஓகே. அப்படின்றனால. ஸோ இதுதான் நம்மளோட வேலையா இருக்கும்ன்றது தான் என் பார்வை.